ராமர் கோயில் பிரதிஷ்டை வர ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில இந்து விஸ்வ பரிஷத் பிரபலங்கள் உட்பட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்புதலை அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தலைவர்களான சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோருக்கும் இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருந்துச்சு. அதற்கு காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு மக்கள் எதிர்பார்த்திருந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சி சார்பா ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டுச்சு. அதுல நம்ம நாட்டுல லட்சக்கணக்கானவங்க ராமரை வழிபடுறாங்க. மதம்ங்கிறது ஒருத்தங்களோட தனிப்பட்ட விருப்பம். 2019ஆம் ஆண்டு வெளியான சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ராமரை வழிபடுற லட்சக்கணக்கான மக்களோட மத உணர்வுக்கும் மரியாதை கொடுத்து நாங்க இந்த இன்விடேஷனை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அயோத்தியில கட்டப்பட்டிருக்கிற இந்த ராமர் கோயில் பாஜக RSSோட ஒரு அரசியல் திட்டம்னும், இந்த கோயிலோட கட்டுமான பணிகள் இன்னும் முடியல, ஆனா பாஜக தன்னோட அரசியல் காரணங்களுக்காக அதற்கு முன்னாடியே பிரதிஷ்டை பண்றாங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டி இருந்தாங்க. காங்கிரஸோட இந்த அறிக்கை வெளியான அடுத்து பாஜக கட்சி காங்கிரஸ் தலைவர்களை இந்து விரோதிகள்னு விமர்சிச்சதோட அல்லாம ராமாயணம் புராணத்துல வர ராவணன்னு அவங்கள கடுமையா பேசியிருக்காங்க. இந்த விவகாரத்தை தொடர்ந்து பாஜகவோட செய்தி தொடர்பாளர் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்காக எந்த ஸ்டெப்ஸையும் காங்கிரஸ் எடுக்கல. சொல்ல போனா அவங்க ராமரோட இருப்பையே மறுத்தாங்க. அதோட இல்லாம உச்ச நீதிமன்றத்துல ஹியரிங் தாமதமானதுக்கும் இவங்க தான் காரணம். அதனால காங்கிரஸோட இந்த அறிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரும் ஸ்ரீராமரை கற்பனைன்னு சொல்றவங்க கிட்ட இருந்து வேற எதை எதிர்பார்க்க முடியும்? அயோத்தியில பாபர் மஸ்ஜிதை திரும்ப கட்டுவோம்னு சொன்னவங்க இதே காங்கிரஸ் தான். இந்த 2024 ராமர் கோயில காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்காங்க. கண்டிப்பா காங்கிரஸ மக்கள் புறக்கணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.